காயில 10 நிருப்பேன் பாயில, நீ நினைக்கிறது நாயில, இந்த வாங்கிக்க வாயில. காயில 10 நிருப்பேன் பாயில, நீ நினைக்கிறது நாயில, இந்த வாங்கிக்க வாயில. நான் எதிர வந்தா உச்சா போற பையன்லாம் எனக்கு எதிரின்னு சொல்லி சுத்தேன்னு இருக்காங்கலாம். கொஞ்சம் காமெடி பண்ணா பள்ளைய வில்லன்றத இவங்க மறந்துடுறான்கோ, என்ன பண்றது? குட்டு மட்டம் பறறியா எலும்புல ஸ்டீல் போல்ட்டியா. Welcome to Rasa Cinerosa podcast. உள்ள விட்டது பால்ட்டியா, இன்னும் தொல்லை தர்றோம் குவாலிட்டியா. என் தம்பிங்க பார்த்தா கூட்டுருவானுங்க ரெடியா ரெடா பொட்டி பையா. feel like a lawsuit file ஆகும் வேஸ்டா, உன் சொல்லு கோஸ்டா போவோம். நீ 3 சீட்டு முத்து என் கேஸ்கார பத்து, நான் பேசாம கண்ணாக்க மாட்டேங்கேடி மாட்டா. feel like a lawsuit file ஆகும் வேஸ்டா, உன் சொல்லு கோஸ்டா போவோம். நீ 3 சீட்டு முத்து என் கேஸ்கார பத்து, நான் பேசாம கண்ணாக்க மாட்டேங்கேடி மாட்டா. feel like a lawsuit file ஆகும் அப்படி எனக்கு அசல் கோளாறு சந்தோஷம். காயில 10 நிருப்ப பாயில, நீ நினைக்கிறது நாயில, பாட்டு வைப் அப்படி காயில நினைக்கிறது நாயில, இந்த வாங்கிக்க வாயில. ஆட்டம் ஆட்டி அல்ல மாதிரில அடிக்கிட்டேன் கப்பா, ஒரு கிளப்பா. நான் பத்தி இருக்கானு என்ன பட்டிக்க நீ வந்தா பீச கையில ஐஸ் பாய் அடிச்சிட்டு மாட்டாப்பா. என்ன பட்டிக்கல நல்ல பட்ட மாதிரி பேசுறாப்பா. இல்ல வீட்டுக்கு போன யாரு பாடியவர் அசல் கோளாறு. பட்டிக்க ஆக்கிட்டு வந்து பாடு 1 2 1 வந்தா அழிஞ்சுடு வார்த்தை யாருக்கு காட்டலாம். அல்ல ஓட இருந்துக்குன்னா அடிப்படாம காத்துக்கலாம். குரங்கையில கொல்லி கட்ட கொல்லிட்டுமே காட்டையெல்லாம் காட்டிக்கலாம். யாரு வேணா கெட்டுன்னு ஜித்துங்கெல்லாம் பிட்டுங்கெல்லாம் பார்த்து சொல்லும். நட்டு நட்டுன்னு வெளியே வர்றம வீட்டு உள்ளே பத்துன்னு வெளியே இருந்து வரத்துங்கெல்லாம் செத்த முடியுமா? ஐயப்பா ஒத்துன்னு நீங்க கட்டி வச்சது உருவுறோம் எங்க நிறுவனத்தை நிறுவனம் கொஞ்சம் கெட்டு குத்தோம். உள்ள காலம் அடி போய் இனிமே பத்தால உண்டல மூட்டில கரப்பட்ட நாங்க மறந்துட்டோம்டா பயப்பட்ட இதெல்லாம் திருப்பி எடுக்க தயாரா இருக்கு தரப்பட்ட. நான் பேசாம கண்ணாட்டா மாண்டி கேரி மாண்டாவோம். நான் லேசா feel like a lawsuit file ஆகும் வேஸ்டா, உன் சொல்லு கோஸ்டா போவோம். நீ 3 சீட்டு முத்து என் கேஸ்கார பத்து, நான் பேசாம கண்ணாட்டா மாண்டி கேரி மாண்டாவோம். லேசா feel like a lawsuit file ஆகும் வேஸ்டா, உன் சொல்லு கோஸ்டா போவோம். நீ 3 சீட்டு முத்து. ஹலோ கிஷான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். கூட்டாண்ட சொல்லிட்டு வந்துட்டியா? அசல் கோளாறு கேட்டோன்னு அந்த மூட்லயே போக வேண்டியது. சென்னை பையன், சென்னை பையன், வட சென்னை பையன் நம்ம அசல் கோளாறு. நான் போண்டா சென்னை பையன். என்ன டபாய்க்கிறிய? என்ன போண்டா சென்னை? நீங்க வட சென்னை, நீங்க நான் போண்டா சென்னை. அப்படி பாப்பா ஜோக்கெல்லாம் பேசுது. இது என்ன ஐஸ் பாயோ? ஐஸ் பாய் தான் பாட்டு பேரு. போன முறை வந்து எப்படி ஒரு பாட்டு போட்டோம், போனா அலோ அலோ டேப் நக்க சொல்ல அந்த மாதிரி ஒண்ணு. ஆனா இவர் வந்து அசல் கோளாறு இல்ல, அசத்தலான கோளாறு. நல்லா இருக்கு, நல்லா பண்றாரு. ஆமா ஆமா. இப்ப வந்து இப்ப எங்க முருகன் வந்து என்ன டபாய்ச்சினே இருக்கிறாரு. அப்ப இந்த முறை முருகா எனக்கு நான் சொன்ன மாதிரியே 1 லட்சம் பேர் சரி இதை கேட்க வை முருகா. 10 லட்சம்னு ப்ரீவியஸா சொல்லிட்டு இருக்கோம்ல. 10 லட்சம்னா எத்தனை லட்சம்? 10 லட்சம் 1 மில்லியன். ஓகே, 1 லட்சம் பேரை கேட்க வை முருகா. ஓம் முருகா. Let's fire the opener. Hello. 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 Rises in a rose, spinning in my mind. Rises in a rose, leave the world behind. Say it once, say it twice, let the rhythm unwind. லேசா ஃபீல் ஆயிட்டா.
லோ சூட் ஃபைல் ஆகும். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட். எங்களை ஸ்பாட்டிஃபை மூலம், ஆப்பிள் மியூசிக் மூலமாக நீங்கள் கேட்கலாம். அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மூலமாக எங்களோட நேரடியாகவே நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். ஓகேயா? ராசா சின்ன ரோசா RASASINNAROSA@gmail.com. அதுதான் எங்கள் மின்னஞ்சல். இப்போல்லாம் யாருங்க இமெயில் அனுப்புகிறா? மின்னஞ்சல் அனுப்புகிறாங்க நிறைய பேர். இல்லை, இன்ஸ்டாகிராமில் டிஎம் ஸ்லைட் பண்ணுறாங்க. என்ன டிஎம்னா என்ன? அது டைரக்ட் மெசேஜா? டைரக்ட் மெசேஜ் டிஎம்னு சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராமில். இன்ஸ்டாகிராம் டிஎம்ல ஸ்லைட் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியுமா? மெசேஜ் அனுப்புகிற பேர் தான் ஸ்லைட் பண்ணுறது. அப்படி பூமராவே இருக்க வேண்டியது. மெசேஜ் அனுப்புனா வந்து நான் டிஎம்ல உங்களுக்கு ஸ்லைட் பண்ணிட்டேன், உங்களுக்கு வலிக்கிட்டு வந்துச்சு. அப்படித்தான் நீங்க வலிக்கிட்டீங்களான்னு நான் கேட்கணுமா? ஆமாம்மா. இப்போ 2 பேரும் இன்ஸ்டாகிராம்ல வலிக்கிக்குவோம். நேர்களை நீங்க எங்களோட வளர்க்குங்க. நேர்களை எங்களோட சேர்ந்தும் வளர்க்குங்க, இல்லாட்டி எங்களோட வளர்க்குங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? ஏன் தொப்பியெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு வித்தியாசமா? நான் வந்து தொப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதான் ஏன் தொப்பி போட்டிருக்கீங்க? ஏன் இன்டோர் ஒரு இன்டோர்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்க ஒரு வீட்டுக்கோ ஒரு கூரை இருக்கிற இடத்துக்கோ தொப்பியை போட்டுக்கிட்டு இருந்தா கெட்ட கோவம் வரும். அந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் அர்ப்பன். அப்போ கேப் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு கொடை பிடிச்ச கட்டையை வாங்கன்னு சொல்லுவாங்க, அது ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்டுக்கெல்லாம் இந்த கொடையை நாங்கள் அந்த ஏதாவது ஒரு த்ரிஷா அந்த நேரம் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு பாட்டுக்கு. அதை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி கொடையை திறந்து வீட்டுக்கு டான்ஸ் ஆடுறோம்னா போச்சு. கட்டை பறந்து வரும், உருளை கட்டை பறந்து வரும். வீட்டுக்கு கொடை பிடிச்ச கட்டையாவத்தானே அப்படின்னு கொடை. அப்படி உங்க வீட்டுல அப்படி சொன்னதில்ல? என் வீட்டுல நான் வந்து கொடையை எடுத்து அந்த கிரிக்கெட் அடிச்சு எல்லா கொடையும் நெளிச்சிருவேன். சீரியஸா? ஆமா. அப்ப அதனாலே என்னைய கொடையை தொட விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு கேம் ஸ்ரீலங்கா இந்தியாலாம் தோத்த உடனே எடுத்துக்கிட்டு வந்து நாங்க முன்னுக்கு உட்காந்து நாங்க தான் பேட்டிங் பண்ணுவோம். கவர் டிரைவ், ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிச்சு அது செட்டியில நாக்கால பட்டு ஹேண்டில் எல்லாம் வளைஞ்சிரும். பனானா பிரெட் சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம். எனக்கு பனானா பிரெட் எப்ப இருந்து தெரியுமா பிடிக்கும்? சென்சால் தெரியுமா? தெரியாது. இருக்கு. ஆமா. சென்சால்ல அது எங்க ஸ்கூல் டக் ஷாப்னு சொல்லுவாங்க கேன்டீன்ல. இது சென்சால் தான் கேன்டீன் செஞ்சாங்க. அப்ப அவங்க வந்து பனானா பிரெட் விற்பாங்க. அதை சாப்பிட்டு நான் வந்து பழகிட்டேன். எனக்கு வந்து பனானா பிரெட்னா ஆசை. நல்லா இருக்கும். அதுல சீனி எல்லாம் போட மாட்டாங்க. வாழைப்பழத்துல இருக்க இனிப்புலயே நல்லா இருக்கும். நம்ம ஸ்கூல்ல வந்து ரோஸ் பானும் பருப்பு கறியும் தான் கொடுப்பாங்க. எங்க ஸ்கூல்ல ரோஸ் பான் பருப்பு கறி. பனானா பிரெட் எல்லாம் நோட்ட மாட்டாங்க நம்ம ஸ்கூல்ல. ரோஸ் பான் பருப்பு கறி பெரிய பொஸ்க் இது. இவங்க பனானா பிரெட்ல என்ன பொஸ் இருக்கு? நம்ம பனானா நம்ம வீட்டுல பனானா நம்ம அதான் நம்ம வீட்டுல எல்லாம் வாழைப்பழம் வாங்கி பழுத்து அழுகி தூக்கி வீசணும்னா அதுல வாழைப்பழ பணியாரம் இல்லாட்டி வாழைப்பழ ரொட்டி செய்வாங்க. இந்த பிரெட் மயிரெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அந்த கரை கொஞ்சம் அதை டோஸ்ட் பண்ணிட்டு அதனால பட்டரை போட்டோன்னே செம்மையா இருக்கும். வேணாம். இப்ப எத்தனை தடவை ஏன்னா எனக்கு பனானா பிரெட் பிடிக்காது. இல்ல ஏன் இன்னைக்கு ஒரு மூடே ஒரு மாதிரி இருக்கு? நான் வந்து அப்படித்தான் இருக்கிறேன், தொப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து இரங்கல் செய்தி சொல்ல வரீங்க. அப்படி அந்த மாதிரி செத்தவன் கையில வெத்தலை கொடுத்த மாதிரி இருக்கு. இப்படி இரங்கல் செய்தியா சொல்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? என்ன ஆச்சு? ஒண்ணுமே பண்ணல, அதுதான் இரங்கலா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இதை ஒண்ணுமே சரி வருது இல்ல. நம்ம எடுக்கிற காரியம் கை கூடுமா? என்ன சரி வரல உங்களுக்கு? என்ன சரி வரல சொல்லுங்க. கொஞ்சம் கூட ஒரு கிராட்டிடியூட், ஒரு என்ன சொல்றது, இவ்வளோ நமக்கு நடந்திருக்கே நல்லதுன்னு ஒரு அதை ஒரு சந்தோஷமா பாக்குறது. நினைச்ச பாடி மாப்பிள்ள அமைச்சா தடி என்ன கிடைக்கலையோ அதை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கிடைச்சத பத்தி எதுக்கு யோசிக்க? கிடைக்காததான் யோசிக்கணும். கிடைச்சது யோசிக்கவே உங்களுக்கு கிடைக்கல, அதை சொல்லுங்களேன். எனக்கு என்ன கிடைக்கலையா? எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. நல்லா ஆயிட்டா, ஃபீல் ஆயிட்டா, லோ சூட் ஃபைல் ஆயிரும். அப்ப எனிவேஸ் ஒரு நல்ல செய்தியை நம்ம நேயர்கள்கிட்ட நம்ம பரிமாறிக்கணும். முக்கியமான ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதுதான். அது என்னன்னா, நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி ரேடியோ அதை ஒன்று கண்டுபிடிச்சோம், டிஜிட்டல் ரேடியோ. அதுக்கு வந்து பேர் 4EB 4EB தமிழ் ஒளின்னு.
அந்த ரேடியோ வந்து கம்யூனிட்டி ரேடியோ, வாலண்டியர்ஸ் மூலியமாக ரன் பண்ணுற ஒரு ரேடியோ. சரியா? அப்போ அதை நான் தேடிக்கிட்டு இந்த ஆன்லைனில் ஃபேஸ்புக்கிலலாம் இருந்த நேரம் அது எனக்கு மாட்டுப்பட்டுச்சு. அதில் அந்த ரேடியோ ஷோவை நடத்துகிற ஒருத்தருக்கு நம்ம இமெயில் பண்ணி அதன் மூலியமாக நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சி அவரை நம்மளை கூப்பிட்டாரு. சரியா? அப்போ அதில் முதல்ல நேற்று நானும் நீங்களும் போய் இந்த ரேடியோ ஷோனை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம். ஆமாம், அதுவும் லைவ் ரேடியோ. ஆமாம், அதாவது டிஜிட்டலில் முன்னதாகவே எல்லாருமே நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணி பாட்டுகளை போடுறது உண்டு. ஆனால் நேற்று நம்ம போகணுன்னு அவங்க எங்கள் பாட்காஸ்ட் அவர் கேட்டிருந்ததுனால, ஆமாம் இவங்களுக்கு பேச இயலும், இவங்களுக்கு வந்து அவங்களோ நம்ம ப்ரீவியஸாக ரெக்கார்ட் பண்ண தேவையில்ல, நம்ம அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் லைவா ரெக்கார்ட் பண்ணாரு. ஓ, அந்த நினைப்புல தான் லைவா போட்டாரு. நமக்கு பேச தெரியும், நமக்கு வாய் இருக்குங்கறனால தான் நம்மள வந்து உடனே லைவ் ரேடியோல போட்டாரு. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது லைவ் ரேடியோ எப்படிங்கறத சொல்லிடுறேன். இதே இப்ப நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த பேனல் இருக்கும், அந்த லைட்டிங் இருக்கும், ஏர் டைட் ரூம், ஒன் ஏர் போறோம் 3 2 1ன்னு சொல்றதா இருக்கட்டும், பாட்டு போடுறதா இருக்கட்டும், அந்த பாட்டை மேனேஜ் பண்ணி அந்த பேனல்ல மாத்துறது, எல்லாமே பார்க்க ரொம்ப விசித்திரமா இருக்கு. இப்போ அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை பிடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு அதாவது இதில் வந்து மைக்கை வச்சுட்டு நான் முதுக குனிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். பேசி முடிக்கிற நேரம் நமக்கு முதுகு வலி வந்துடும் குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. உங்களை யார் குனிஞ்சு பேச சொன்னா? ஒழுங்கான நாற்காலி ஒன்று எடுத்தாரேனதுக்கு நீங்கள் தான் நீங்களே அந்த மாதிரி தான் நாங்கள். அதே அங்கே வந்து அந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கை மாதிரி ஒண்டி. அப்போ நாங்கள் வந்து நேராக நிமிந்தே பேசலாம். ஆமாம், அது ஒரு பெரிய ஒரு அப்கிரேட் எனக்கு. அதுதான் உங்களுக்கு ஒரு அது மத்ததை தாண்டி மத்தது எல்லாமே நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே. இல்ல, அந்த ஒரு மைக்குக்கு ஒரு ஆம், அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அவங்க வச்சிருக்காங்க. அந்த செட்டப் எல்லாமே அது ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்னன்னா 3 பட்டன் இருந்துச்சு. ஒன்னு வந்து மைக் ஒன்னா இருக்கா இல்லையான்னு அந்த லைட் எரிஞ்சா சொல்லும் நமக்கு. அதே நேரம் லைவ் ஒன் ஏர்ல இப்ப இருக்கிறமா இல்லையான்னு ஒரு சிகப்பு லைட் இருக்கு, ஒரு நீல கலர் லைட் இருக்கு, ப்ளூ லைட், ஃபோன் கால். அப்படி ஏன் அது தப்பான டபுள் மீனிங்? இல்ல ப்ளூ ஃபில்ம்னு நான் யோசிச்சேன். இல்ல அது ரெட் லைட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ரெட் லைட்னா ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட். ஆமா, ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட், சிவப்பு நிற மாவட்டம். அந்த ப்ளூ லைட் வந்து ஃபோன் கால்ஸ் வந்தா வரும், அந்த ப்ளூ கலர் பார்த்தோம். அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அது தானே ஆரம்பத்துலேருந்து இந்த ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னா இந்த ஒரு ரேடியோ ஷோனில் தான் போய் முடிக்க போகிறோன்னு நிற்கிறோம் நம்ம. அப்படி இருக்கிற எங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக இந்த பாட்காஸ்ட் ஒரு 4 மாதம் செய்கிற எங்களுக்கும் இவ்வளோ சீக்கிரமாக இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். நான் ஒரு வருஷம் சரி பாட்காஸ்ட் செஞ்சு இதில் அனுபவம் பெற்றதுக்கப்புறம் அங்கே போகணும்னு இருந்தேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் ஒரு வாய்ப்பு தேடி வரப்ப நம்ம வந்து ஏன் விட்டு கொடுக்க, அதனால தான் உடனே அதுக்கு போயாச்சு. இல்லை அதுதான் இப்போ அது வந்து உண்மைக்குமே நீங்கள் ஒரு வானொலியா ஒரு ஒரிஜினலாக ப்ரொடியூசர்ஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஷோவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து வாலண்டியர்ஸ்னால அவங்களோட்டு சிரத்தை அவங்களோட்டு விருப்பத்தில் செய்கிற ஒரு ஷோ தான். இருந்தாலுமே இப்போ ஒரு ரேடியோக்கான ஒரு முதலாவது படியாக நம்ம பார்க்கலாம். அப்போ அதனால அது வந்து எனக்கு சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தேன் என்னென்னா, இப்போ இலங்கை வானொலி எல்லாம் கேட்டுட்டு இதை கேட்குறப்ப எனக்கு என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, இலங்கை வானொலி வந்து கமர்ஷியல் ரேடியோ. உடனே கேட்பாங்க வானொலி தானேன்னு. ஆனால் ஒரு இலங்கையில் இருக்க வானொலி கமர்ஷியல் ரேடியோக்கும் நாங்கள் தேடி போன இந்த கம்யூனிட்டி ரேடியோக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அட் போட மாட்டாங்க. அதாவது இலங்கை வானொலி கேட்குறப்ப உங்களுக்கு தெரியும் அட்வர்டைசஸை ப்ரமோட் பண்றதுக்காகத்தான் பேசுவாங்க. இங்க அப்படி இல்லை. ஆமா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கூட போடுங்க, என்ன போடுறது, இல்லை இன்னைக்கு மோத்தாஜலி கொஞ்சம் கூட போடுங்க அப்படின்னா அங்கிட்டு இருந்து பின்னே சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்துமஸ் கால பண்டிகையில் மோத்தாஜலி 20 கிராம் மேலதிகமாக உங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்காக மோத்தாஜலி அப்படின்னா ஜெலியும் பேசி ஜெலியும் கரண்டியும் பேசிக்கிட்டு கரண்டி சொல்லுது இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க அப்படின்னு. நானா ஜெலியா இருந்தா கேட்பேன் யாரு கூட போடுங்க. அதுதான் அது ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன். ஏன்னா நம்ம இலங்கை வானொலியில் பிடிக்காத விஷயம் நம்ம என்ன சொன்னோமோ அது இந்த கம்யூனிட்டி ரேடியோவில் வந்து இருக்கல. ஆமாம். இன்னொன்று
முக்கியமான விஷயம் என்னன்னா இது குளோபலா, அதாவது உலகம் முழுக்க நீங்க வந்து எஸ்டோனியால ஒரு குறுக்கு சந்தில இருந்தாலும் கூட இந்த போய்பி வானொலியை கேட்கலாம். அப்படி ஏன்னா நீங்க வந்து குளோபலா இருக்கிறதுனால நீங்க வந்து ஆன்லைன்ல உங்க போன் மூலமாவோ உங்க கம்ப்யூட்டர் மூலமாவோ கேட்கறது. ஆமா. மத்தபடி இலங்கை வானொலிங்கிறது வந்து ஒரு எஃப்எம் தானே, அது நம்ம பாட்காஸ்டே கேக்குறாங்கல்ல, அதை தான் கேட்பாங்க. ஆமா, இந்த பாட்காஸ்டும் ஆன்லைன் தான், அந்த மாதிரி தான் ஆன்லைன் ரேடியோவும் இருக்கும். நம்ம நேயர்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டோம், இன்னும் ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை நீங்க கேட்க வைக்கணும், அதுதான் உங்க கடமை. கலட்டுங்களேன், உங்க கண்ணு எனக்கு வழங்க. இல்ல அப்படிதான், என் கண்ணுல பயம் வருதா? இல்ல, ஒரு கண்ணு வாழ்ந்துருச்சு ஃபுல்லா. தொப்பியை போட்டுக்கிட்டு தலையையும் கீழே குனிஞ்சு பொட்டனுவான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனிவேஸ், அப்ப அதனால நேயர்கள் வந்து நம்மளுக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு கட்டாயமான தலையாய கடமை, நம்ம ஷோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஷோவை கட்டாயம் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை கேட்க வைங்க. கட்டாயமா. இப்ப அப்படியே அடுத்த செக்மெண்ட்டுக்கும் போயிடலாமா? போலாமே, வாங்களே. சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா. அடுத்த செக்மெண்ட் என்னது, நீங்களே சொல்லுங்க. ஆமா, நம் குழல்ல உங்களுக்கு பிடிச்ச. ஆமா, நம் குழல்னா என்னது? நம்மனா என்னது? நானா அம்மனா? நம்மனா விலங்குலையே. நம்ம இல்ல 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 சாரி ஐயோ, இவ்வளவு படிச்சுக்கிட்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் குழல். நீங்கள் நீ குழல்னா என்னது? யூடியூப். நான் லைட்டா ஃபீல் ஆயிட்டா லாசூட் ஃபைல் ஆகும். அப்ப இந்த நீ குழல்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச நீ குழலர் யாரு? குழலர் யூடியூபருக்கு நீ குழலர் யாருன்னு நம்ம பேச போறோம். சரியா? இப்ப எனக்கு உண்மைக்குமே ஒரு 2-3 பேர் சரியான மாதிரி பிடிக்கும். அதுல முதலாவது வந்து வானாஜானா சித்து. விஜய் சித்து. சரியா? வானாஜானா சித்து சரியான மாதிரி பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து பொடியமாரோடு சேர்ந்து செய்யற சேஷ்டைகளையும் தான் அவர் காட்டுவார். அப்ப அதனால அதை வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்க கூடிய மாதிரி இருக்கு, விளங்குதா? அப்ப அதனால எனக்கு சரியான மாதிரி ஜோக்கா இருக்கும். அது வந்து சிலதுகள் ஜோக்காவே இருக்காது. இப்போ ஒரு 10 வீடியோல 2 வீடியோவுக்கு சிரிப்பேன். ஆனா அது என்னன்னா மற்ற 8 வீடியோவும் எப்படின்னா அது கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க நல்லா இருக்கும். அது ஜோக்கா இருக்கு. ஆமா, ஃபீல் குட்டோ, அந்த ஏதோ ஒரு அந்த சிச்சுவேஷன்ல நடக்கிறோன்னா ரிலேட் பண்ணிக்கலாம். அடே நம்மளும் இப்படி தானே ஃப்ரெண்ட்ஸோட போய் ஷாப்பிங் மால்ல போய் மெஜஸ்டிக் சிட்டியில போய் இப்படி எல்லாம் பார்த்துருக்கோம். ஆமா, ஆசரை பண்ணுவோம், குட்டிகளை பார்ப்போம் அப்படி இப்படின்னு. ஆமா, அதுல அந்த அர்ஷத் கான் எல்லாம் குட்டி வெறியன் தானே. இல்ல, அவர் அப்படி சொல்றதுக்கு என்ன, அதான் அது ஒரு பர்சோனாவாக இருந்தாலுமே அது ஒரு நல்லா பண்றாங்க. ஆமா, அதுகள் அந்த ஹைலி ரிலேட்டபிளா இருக்கறனால எனக்கு வானாஜானா சித்து சரியான மாதிரி. விஜய் சித்து பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கும் நான் வந்து உங்க அளவுக்கு யூடியூப்ல ஃபேனா இருந்தது இல்ல அப்ப. ஆமா, அது வந்து நான் அந்த விஜய் சித்து வந்து உண்மையாலுமே விஜய் சித்து பாக்குறதுக்காக தான் நான் யூடியூப்லுக்கே போறேன் முதல் தடவை. அதுக்கு மேல யூடியூப் ஒன்னு இருந்துச்சுன்னே தெரியும். யூடியூப் இருந்தது தெரியும். யூடியூப்ல போய் ஏதாவது கட்டாயம் பார்க்கணும்னா போய் பாக்குறது, ரெசிபிய பார்க்கணும்னா போய் பாக்குறது, இல்லாட்டி மெட்ராஸ் சமையலக்கா, நம்ம மெட்ராஸ் சமையலக்கா, அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல பாப்போம்ல, இந்த இன்டர்வியூல ஏதாவது ஒரு கிளிப் ஒன்று போட்டிருப்பாங்க, அது பார்க்க நல்லா இருக்கேங்கிறதுக்காக ஃபுல் இன்டர்வியூ பாக்குறதுக்காக போறது. ஏதாவது பிடிச்ச ஆக்டர் விட்டு படம் வருதுன்னா ட்ரெய்லரை பாக்குறதுக்காக போறது. அப்படித்தான் போவேன் நான். மெனக்கட்டு யூடியூப்ல போய் என்ன இருக்கு அப்படின்னு நான் பார்த்தது உண்மையாலுமே குறைவு. சரியா? அதுல நான் முறை நான் போய் பார்த்ததுன்னா அந்த விஜய் சித்து தான். விஜய் சித்துவை போய் பார்க்க போய் தான் யூடியூப்ல உள்ள மத்த கிரியேட்டர்ஸே எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அப்படி என்ன யூடியூப் தளத்துக்கு கொண்டு வந்ததே விஜய் சித்து தான். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். அவர் வந்து போட்ட வீடியோவை திருப்பி நான் பாப்பேன். திருப்பி பாப்பீங்க? ஆமா, நான் வந்து மத்த பக்கம் திருப்பிக்கிட்டு பாப்பேன். அப்படின்னா என்ன, ரிவைண்ட் பண்ணி விட்டு பாப்பீங்க? ஆமா, என்ன அதெல்லாம் நம்ம ஆண்டவரால மட்டும்தான் முடியும். பேண்டவர் அவரு. ஏன் அவர் பேல மாட்டாரோ? எல்லாரும் இல்ல, அப்படி பண்றதுதானே. கமல் ஆண்டவர். நான் சமைக்கிற நேரம்லாம் நான் முன்னாடி
நான் தான் சொல்லியிருக்கேன்ல, வானொலி தான் நம்ம எல்லா வீடுகள்லையுமே கிச்சனில் இருக்கிற ஒரு சாதனம் வந்து ரேடியோ தான். நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டு தான் சமைப்போம். பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அதை கேட்டுட்டு தான் சமைப்போம். ஆண்கள் சமைக்க மாட்டோமே நாங்க, அது பொம்பளைங்க வேலையை சமைக்கிறது. வருது அடுப்ப கரையில வந்து தேய்றது பொம்பளைங்க தான். யோசிக்காதீங்க. நான் வந்து சமைக்கிறப்ப இப்ப நான் வந்து விஜய் சித்துவை போட்டுட்டு தான் சமைப்பேன். அவர் இப்ப இந்த ஃபுல் ஃபில்மா எல்லாம் போடுறாருல, 3 hour வீடியோவா எல்லாம் சின்ன சின்ன vlog எல்லாம் சேர்த்து அதெல்லாம் திருப்பி போட்டுட்டு நான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே சமைக்கிறது வந்து எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லா. எனக்கு அப்படிதான் நம்ம பாட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு சமைக்கணும், டிரைவ் பண்ணணும், டிராவல் பண்ணணுங்கிற ஒரு ஆசை. யாரும் கேட்குறாங்களா, அது பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன். சரி, விஜய் சித்து தவிர நீங்க ரொம்ப நாளா யூடியூப்ல விரும்பி நிறைய பேரை பாக்குறதுனால நீங்க சொல்லுங்க. அன்றும் என்றும் ஓஜி நம்ம விஜய் வரதராஜ், அவரை வந்து இப்ப ஃபாலோ பண்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. சேனல் பேர் என்ன? மங்கீஸ், டெம்பிள் மங்கீஸ். அவரு ஃபாலோ பண்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவர் 1000 சேனலை திறந்து எல்லாத்துலயும் இன்ஃபர்மேஷன். அவர் வந்து யூடியூப் ஒரு மீடியாவாவே மாத்திட்டார், அவருக்கான ஒரு மீடியாவா. ஆனால் அதுக்கு முதல்ல இந்த டெம்பிள் மங்கீஸ் ஆஃபீஸ் சீரீஸ்னு ஒன்று இருந்துச்சு. அது அவ்வளவு பிடிக்கும், அவ்வளோ நல்லா செஞ்சாங்க. ஆனால் நடுவில் நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னு தெரியலை. அது விஜய் வரதராஜுக்குனே உள்ள டெம்ப்ளேட் தானே. ஒன்று தொடங்குவார், வேற லெவலாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் அது ஆமாம், அதில் வந்து அவர் ரொம்ப ஓவர்வெல்ம் ஆயிடுறாரு. ஆமாம், எல்லாரும் எதிர்பார்க்குறாங்கிற பயத்திலே அவர் கைவிட்டு. அது என்னன்னா, அவர் தொடங்குற நேரமே மேசிவ் ஹிட்டாக ஃபுல் பொட்டன்ஷியலையும் போட்டோன்னே அவருக்கு அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஆகிடுறாருன்னு நான் நம்புகிறேன். அட இவ்வளவு பண்ணிட்டோம், இதுக்கு மேல என்னத்தை புஷ் பண்றது. இப்ப நார்மலா ஒருத்தவங்க மொக்கையா தொடங்கி போக போக லேர்னிங் ப்ரோசஸ்ல தானே அதை மேம்படுத்திக்கிட்டே வருவாங்க. இவர் தொடங்குறதே 6 அவ்வளவுதான், ஓவர் அச்சீவரா இருந்திருக்காரு. ஆமா. இப்ப அந்த ஆபீஸ் சீரிஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இப்ப டெம்பிள் மங்கீஸ் மாதிரியே கேக்குறேன், ஆரம்பத்துல ரொம்ப நல்லா பண்ண யூடியூபர்ஸ் யார் இப்ப ரொம்ப விழுந்துட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? விழுந்துட்ட யூடியூபர்ஸ்னே எனக்கு தெரிஞ்சு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். அப்படி? ஆமா, இந்த ஃபுடி, ஏன்னா நான் ஃபாலோ பண்றவங்க வந்து எனக்கு சரியான மாதிரி பிடிச்ச அந்த எனக்கு ரிலேட் பண்ணிக்க கூடிய மாதிரி தான் நான் பார்ப்பேன். அப்ப அதனால அது வந்து அவங்க எப்ப செஞ்சாலும் அது நல்லா தான் இருக்கு. அதை தாண்டி தேவையில்லாம மாத்தி அதை இதை செய்ய போறேன்னு இப்ப உதாரணத்துக்கு ஃபுடி பிரபு இருக்கிறாருல, அவரு வந்து அந்த ஒரு எனக்கும் பிடிக்கும். ஆமா, ஒரு சாப்பாடு, அந்த பிரபுன்னு பேர் வச்சவங்க எல்லாமே கொஞ்சம் பத்தலையா தான் இருப்பாங்க. அப்படி சொல்லாதீங்க, பாவம்ல, அது அவருக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டியா இருக்கு. எங்கட என்ன பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா ஃபுடி பிரபு எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னா, ஃபுடி பிரபு பேசுறது வந்து எனக்கு என்னமோ 2 பேர் இருக்காங்க. அதாவது வீட்டில் உள்ள என்னோட்டு பிரதர்ஸ் பேசுற மாதிரியே ஃபீல் பண்ண வைக்கிற 2 பேர். ஒன்னு ஃபுடி பிரபு, இன்னொன்னு உங்க பிரதர் இல்ல, இன்னொன்னு எம்டி ஹேண்ட். எம்டி ஹேண்ட், ஆமா, வெத்துக்காய். அவரு வெத்துக்காய். நீங்க ஃபுடி பிரபு முடிச்சிருங்க. ஃபுடி பிரபு எப்படின்னா, அவர் சாப்பிடுறது அந்த ஒரு ஃபீலிங்கா சாப்பிடுவாரு தானே, அது ரொம்ப பெரிய பைட்டா போயிரலாம் गाइस. அந்த ஒரு நல்ல சாப்பாடுன்னு அந்த ரசிச்சு சாப்பிடுறத பார்த்தா அவ்வளோ ஒரு ASMR இருப்பாங்க. அது என்ன சொல்றது, மனநிறைவா இருக்கும். அந்த ஒருத்தன் அவ்வளவு அனுபவிச்சு அந்த சாப்பாடை சாப்பிடுறானேன்னு. அது அடுத்து அவர் அந்த உண்மைக்குமே தமிழ் யூடியூபர்ஸ்லயே சரியான மாதிரி எஃபர்ட் போட்டு எல்லா நாட்டுக்கும் போய், இப்ப விஜய் சித்துலாம் எனக்கு பிடிக்காத பழக்கம் இருக்கு. என்னன்னா, அவர் எல்லா நாட்டுக்கும் போவாரு, போய் 2வது நாளே வாங்க சமைக்கலாம், வாங்க நம்ம எங்கடா இந்தியா சாப்பாடு இருக்கு, சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு இல்லாம அந்தந்த நாட்டுக்கு போய் அந்தந்த நாட்டுக்கு தனித்துவமான சாப்பாடுகளை சாப்பிட்டு அதுக்கான ஜெனுவினான ஒரு ரிவ்யூ கொடுப்பாரு. உண்மைதான், ஏத்துக்கிறேன். அது வந்து சரியான மாதிரி ஒரு பெரிய எஃபர்ட் தானே. அது நான் பார்த்தேன், அவரோட ஈஜிப்ட் சீரிஸ் பாத்தீங்களா? அது சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து ஈஜிப்சியன் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட்டாரு. ஈஜிப்ட்ல ஆங்கிலமே பேச மாட்டாங்க, இவருக்கும் ஈஜிப்சியன் மொழி தெரியாது. எப்படியோ சமாளிச்சு அத போய் பண்ற கஷ்டத்தையும் காட்டி நமக்கு அது எவ்வளவு ஒரு ரியாலிட்டியா ரொம்ப ஒத்தன்டிக்கா இருக்கு. ஆனா என்னமோ தெரியல, அவர் பெருசா ஈடுபடுறாருல்ல. அதாவது தமிழ்நாட்டு, நான் அவரை ஒப்பிடுறது வந்து தமிழ்நாட்டு டாப் யூடியூபர்ஸோட. அப்படி பார்க்குற நேரம் அவரோட வளர்ச்சி கம்மியா இருந்தாலுமே அதாவது ஒரு சாதாரண தரத்துக்கு பார்க்குற நேரம் அவர் ரொம்பவே பிரசித்தமான ஒருத்தர் தான். ஆனா இப்ப கிட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் மெலியன்னு சொல்லி
இத்தனை 5-6 வருஷமா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்து ஒரு 6-7 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் சாப்பிடுறதையே பார்த்து ஆமா இப்ப திடீர்னு ஒரு 4-5 மாசமா அந்த வருஷம் பிறந்ததுல இருந்து 2026ல இருந்து அவர் என்ன செய்ய தொடங்கினான்னு அந்த மெலிய போறேன் டயட்டு அப்படின்னு யூடியூபை ஃபுல்லா அந்த லென்த் வீடியோஸ் 15-20 நிமிஷம் போடுறத விட்டுட்டு இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு நான் இன்னைக்கு எலும்புனேன், இன்னைக்கு டீ குடிச்சேன், இன்னைக்கு பேண்டேன், இன்னைக்கு இப்போ பல்லு விளக்குனேன், இன்னைக்கு என்ன கமுக்கட்டை சொரிஞ்சேன் அப்படின்னு. நான் அதுக்கு ஒண்ணு சொல்லலாமா? கமுக்கட்டை சொரிகிறதுக்கா? இல்ல, அது வந்து முடி வெட்டாட்டி கமுக்கட்டு முடி வெட்டாட்டி வேர்த்தா அரிப்பு வரும். அப்பதான் அதை வரட்டுன்னு சொரிவோம். ஆனா அதுல உள்ள ஒரு ஆத்தல் என்ன தெரியுமா? சொரிஞ்சோன்னு மோந்து பாக்குறது. நான் லைட்டா ஃபீல் ஆயிட்டா லோசுட் இப்ப ஏங்க மூலமா வரும் உங்களுக்கு. அது ஒரு மாற ஆத்தல். கமுக்கட்டை சொரிஞ்சு மோந்து பாக்குறது இல்ல, வேணாம். சில நேரம் வேர்வை வாட அடிச்சா படக்குன்னு போய் குளிச்சிடணும். சில புடி பிரபுவை பத்தி சொல்லிடுறேனே. அவர் விட்டு கமுக்கட்டும் எப்படி புடி பிரபு வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் அவருக்கு வந்து நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இது வந்து நான் யாருக்குமே இதை சொன்னது இல்ல. சொல்லாங்க இல்ல சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு அவரோட வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னு நான் அவருக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்புனேன். பர்சனலா? ஆமா, உங்க வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க என்னைக்காவது இலங்கை பக்கம்லாம் வாரீங்கன்னா சொல்லுங்க, நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம், உங்களுக்கு நாங்க பெரிய ஃபேன்ஸ் அப்படின்னு நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பினேன். நான் நினைச்சு பார்க்கல அவர் ரிப்ளை பண்ணுவாருன்னு. ரிப்ளை பண்ணாரு, தேங்க்யூ, உங்க அன்புக்கு நன்றின்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த ரைஸ் ஆஃப் பிரபுன்னு தான் ஒரு சேனல் அவர் செய்யறாரு. அதுல தான் அவரோட RICE அப்படியே RISE அக்கினி சீரகே எழுந்து வா. அவருட்டு அந்த சேனல்ல அவர் என்ன செய்யறாருன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் முக்கியமா ஸ்டார்ட் பண்ணாரு. அதோட தான் யூடியூப் ரீல்ஸுக்கும் போறாரு, யூடியூப் ஷார்ட்ஸுக்கு போனாரு. அதுல அவர் செய்யறது வந்து மெலிகிறதுக்காக இல்ல, அதுதான் நீங்க நினைக்கிற தப்பான விஷயம். அவர் என்னன்னா 6 வருஷமா நான் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதையே நான் என் வியூவர்ஸுக்கு நான் பழக்கிட்டேன். அதை சாப்பிட்டு அவங்களுக்கு நான் காட்டிட்டேன். மிட் நைட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றது, பொரிச்ச கோழியை சாப்பிட்றதுன்னு நான் அவங்களுக்கு பழக்கி, அது வந்து ஒரு சோஷியல் மெசேஜாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாப்பிட்றதோடு சேர்த்து நீங்கள் வந்து உங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு ஒரு டயட், ஒரு ஒர்க் அவுட், நீங்கள் உடல்நிலையையும் பார்த்துக்கணுங்கிறதுக்காக செஞ்சது தான் அது. அது கொஞ்சம் ஒழுங்கா போகலத்தான் உண்மையாலுமே சொல்லணும்னா. அந்த 4 மாசம் அவர் செஞ்சு பார்த்தாரு, ஒழுங்கா போகல. நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போறது மாதிரி. தலைவன் வந்துட்டான். இல்ல ரைஸ் ஆஃப் பிரபுவும் செய்வாரு. அந்த கோழி காலை எடுத்து ஒரு கடி கடிச்சாரு பாருங்க, ஏன் காலையே கடிச்ச மாதிரி. அசிங்கமாவே பேசுங்க. உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லவா, உங்களுக்கு பிரபு மேல ஒரு இது, அதுலதான் நீங்க இப்படி பேசுறீங்க. அவர் கமக்கட்டு, அவர் தொட அப்படின்னு தொடைய நான் பேசவே இல்லையே. அப்ப அது ஒண்ணு காலை கடிச்சு. கால் எங்க இருக்கு, தொடை எங்க இருக்கு? தொடை இருக்கிற இடம் வந்து தொடும் தூரத்துல இருக்கு. தொடும் தூரத்துல. கால் வந்து கடும் தூரத்துல இருக்கு. சரி, ரைஸ் ஆஃப் பிரபு ஃபுடி பிரபு எல்லாமே சோத்து மாடு. அதை தாண்டி உங்களுக்கு இப்ப ஃபுட் ரிவ்யூவர்ஸ்லயே சொல்றேனே, தமிழ் இன்னைக்கு ஒரு புட்டே நல்ல இன்னைக்கு மஞ்ச பொட்டே. நான் யோசிப்பேன், என்னைக்காவது கிழவன் கத்துற நேரம் தெரிச்சிட போறான். இன்னைக்கு வர பொட்டே பொக்க வாய வச்சுக்கிட்டு பாவம், ரொம்ப கியூட்டா இருக்கும். 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க மூத்திரத்தை குடிச்சா கூட 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், 100 மில்லியன் வியூஸ் வருது. அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, யூடியூப்ல பிரபல்யம் ஆகணும்னா பேசக்கூடாதும்பாங்க. உங்க மொழியிலயோ ஏதாவது ஒரு மொழியில நீங்க பேசிட்டீங்கன்னா அந்த மொழி பேசாதவங்களுக்கு அது அக்சசிபிளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது அந்த வில்லேஜ் சினிமா சேனலே உடைச்சிருச்சு. வில்லேஜ் சினிமா இல்ல, வில்லேஜ் குக்கிங் கிழிஞ்சிச்சு போ. இவ்வளவு பேசிட்டு கடைசியா மண்டைக்கு மேல இருந்தவங்க கொண்டே மாறிச்சு. ஷாயிரு கோட்டி தமிழ்ல தான் கதைக்கிறாங்க. செக்குலர் தெமலேல கதைச்சே பாருங்க. 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், 100 மில்லியன் வியூஸ். அப்ப இங்கிலீஷ்ல கதைச்சிருந்தா எப்படி இருக்கும்? இங்கிலீஷ்ல நான் சொல்றேன் 100% சர்டிஃபைடு. அந்த turmeric powder authenticity அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுல garlic இஞ்சி அந்த அரைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல தான் கிறுக்கு.
வில்லேஜ் சினிமா பத்தி பேசணும்னா பேசிட்டே போலாம். வில்லேஜ் குக்கிங் இன்னொரு தரக்க சினிமா ஆமா மைக்க தூக்கி வாயில அமுத்திடுவேன். நீங்க தப்பே பண்றது இல்ல அவங்க அவ்வளவு பெரிய யூடியூபர்ஸ் நம்ம நான் அசிங்கப்படுத்தணும்ல, நான் மறந்துடுறேன். இப்ப சாப்பாடுன்னு பாக்குறப்ப உங்களுக்கு இர்ஃபான் அவரை பிடிக்குமா? அவனை பிடிக்காது. எனக்கும் அவரை பிடிக்காது. அவன் வந்து அப்படித்தானே. இல்ல அதுதான் எனக்கு ஃபுடி பிரபு மாதிரி ஆக்களுக்கான கிடைக்காத அங்கீகாரம் இர்ஃபானுக்கு கிடைக்கிறப்ப சரியா சொன்னீங்க. அது ஏன்னா இர்ஃபான் வந்து செய்யற நேரமே அது ஃபேக்குன்னு தெரியும்பா. நான் வந்து அப்பேல அவனை முந்தியில இருந்தே எனக்கு அவனை பிடிக்காது. ஏன்னா அவன் அந்த சரியான கிரிஞ்சா செய்வாரு, விளங்குச்சா? அப்புறம் இப்ப புதுசா என்னன்னா கூட்டு வந்து இப்ப நீங்க நான் தான் நீங்க இர்ஃபான், நான் வந்து வர்ற கெஸ்ட். ஐயோ நான் வர்ற கெஸ்டா இருக்கிறேன். நீங்க இர்ஃபானா இருக்கேனா? இப்ப நான் தான் இர்ஃபான். சரியா கேளுங்கப்பா. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? எனக்கு வந்து தலைவர் சரியான. நான் எல்லாம் தலைவர் ஃபேன் தானே. அப்படியா? இப்ப நான் தலைவர் படங்கள் 10 சொல்ல போறேன். நீங்க வந்து அதை ரேட் பண்ண போறீங்க. ஐயோ 10 சொல்ல போறீங்களா? எல்லாமே நம்பர் 1 எனக்கு. ஐயோ பிரச்சனை எல்லாம் மாற்றிவிட போறீங்க. தலைவர் ஃபேன்ஸ் கோச்சுக்காரீங்க. இவர் நான் பெரிய பீக் அப்படிதான் அட்டை போடுவாங்க. என்னமோ இவர் 10 சொன்னோன்னு அங்கிட்டு உள்ளவங்க அதை விட பதறுவாங்க. ஐயோ இப்ப தலைவர் ஃபேன்ஸ் வந்து அடிக்க போறாங்க. நீ யாரா எச்சி கிளாஸ் கழுவுற நாய்க்கு தலைவர் ஃபேன்ஸ் வந்து அடிப்பாங்களா? பொத்திக்கிட்டு சொல்லு 10 படத்தை. இல்ல எனக்கு கூலி 10. எனக்கு இர்ஃபான் பிடிக்காத காரணம் என்னன்னா, அவர் வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி ஜெனுவினா செய்யறது இல்ல. அவர் வந்து ரொம்ப ஒரு பணத்துல இருந்து வந்த மாதிரி. சரியா? ஏன்னா அவருக்கு வந்து அக்சஸ் இருக்கு. அதான் அவர் சரியான கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தாரு. அது உண்மைதான். அதாவது எவ்வளோ உள்ளதுலயே உள்ள அப்கிரேடடான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறது. ஆமா, அது வந்து இந்த வியூஸ்ல கிடைச்ச சம்பளத்து காசை வச்சு தான் அவர் அதெல்லாம் செஞ்சாரு. எனக்கு அது உண்மையோ தெரியல. எனக்கு அது ஆமா அவர் சரியானவே கஷ்டப்பட்டு வந்தவர் தான். எனக்கு அதுல எல்லாம் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. அப்படினாலுமே உடனே தனக்கு வந்து ஒரு சினிமா ஆக்களோட அக்சஸ் இருக்குன்னு அவர் அதைத்தானே செய்யறாரு. சாப்பாடு விட்டுட்டாருல்ல. இல்ல சாப்பாடையும் செய்யறாரு. எனக்கு அதை பத்தின கருத்தை சொல்ல முடியாது. ஏன்னா நான் அவரை ஃபாலோ பண்றதே இல்ல. ஃபாலோ பாக்குற வீடியோவும் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். எனக்கு எப்படியாவது நான் ரெலவெண்டா இருக்கணும்னு யோசிக்கிறவங்க வந்து இப்படித்தான் செய்வாங்க. விளங்குதா? சாப்பாடு சரி வரல, அதுக்கு பாப்புலாரிட்டி குறைஞ்சிருச்சுன்னா செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு பாட்காஸ்ட் செய்ய வேண்டியது. இதை தான் இந்த பொட்டேட்டோ ஃபேஸும் செய்வாங்க. பாத்தீங்களா? பொட்டேட்டோ ஃபேஸ் வந்து இன்ஸ்டாகிராம் இதா இருந்தவங்க, இன்ஃப்ளூயன்சரா இருந்தவங்க. நான் வந்து பாருங்க புதுசா செய்ய போறேன்னு பாட்காஸ்ட் செஞ்சாங்க. பாட்காஸ்ட் செஞ்சதோட டான்ஸ் வீடியோ செய்றாங்க. டான்ஸ் வீடியோட டெக் சேனல் ஒன்னும் வச்சிருக்காங்க. அப்படியோ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பொட்டேட்டோ ஃபேஸ் ஏன் செய்றாங்க எனக்கு விளங்கவே இல்ல. டைல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டைவர்சிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட டேலண்ட. ஒரு இடத்துல வச்சிருக்கிறதோ இல்லாட்டி நமக்கு ஒன்று ஒழுங்கா வருதுன்னா அதை மட்டும் ஏன் செய்யாம இருக்கிறீங்க? எனக்கு ஒரு ஃபேம் இருக்கு, நான் இப்ப ரெலவெண்டா இருக்கணுங்கிறதுக்காக வித்தியாசமா செய்ய வேண்டியது. இல்லை, பொட்டேட்டோ ஃபேஸுக்கு வந்து எனக்கு பிடிக்கும் அவங்க பாட்காஸ்ட். அது வந்து ஏதோ ஒரு ஜெனுவினாக அந்த பாட்காஸ்ட் அந்த ஒரு ஸ்டைலில் அந்த ஒரு அழகாக கான்வர்சேஷனாக கேள்வி பதில் இல்லாமல் அவங்க நகர்த்தி கொண்டு போகிற ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன். அதை தாண்டி அவங்களோட இந்த இதுகளெல்லாம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அடுத்து ஃபுடி பிரபு உண்மைக்குமே எனக்கு சரியான மாதிரி பிடிச்ச ஒருத்தர். பரிதாபங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் போமா? பரிதாபங்கள் நான் பார்ப்பேன். ஆனால் பரிதாபங்கள் என்னன்னா அது என்ன சொல்றது, அவங்கெல்லாம் வேற லெவல். அவங்கெல்லாம் ஓஜி யூடியூபர்ஸ். இத்தனை வருஷமா ஒவ்வொரு கிழமையும் விடாம போடுறதெல்லாம் 3 தரக்கன்னு நினைக்கிறேன். அப்பா மிகப்பெரிய கமிட்மென்ட். அவங்களோட வீடியோ செய்யறது வந்து விஜய் சித்து மாதிரி இல்ல, அது vlog மாதிரி இல்ல. அவங்க மெனக்கட்டு நடிச்சு கிரீன் ஸ்கிரீன்ல நடிச்சு அது எடிட்டிங்க்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அவங்களுக்கு. அப்படியோ? ஆமா, பின்னுக்கு கிரீன் ஸ்கிரீனுக்கு பின்னாடி எல்லாம் போட வேணாமா? அது தெரியல. அந்த வகையில பாக்குற நேரம் அவங்க ஆனா எனக்கு கிரிஞ்சு மாதிரி தான் இருக்கும். அந்த பாதி நேரம் அந்த ஜோக்ஸ் எல்லாம் அந்த ஒரு மாதிரி ஒரு மொக்க ஜோக்கா இருக்கும். எனக்கு அதுல மிகப்பெரிய ஆசை வந்து சுதாகரோட நடிப்புல அப்படிம்பாரு அந்த மூஞ்சி அதெல்லாம் அவருக்கு காச்சடிக்கிட்ட அப்படிம்பாரு. அந்த அதுகளெல்லாம் எனக்கு பிடிக்கும். மற்றபடி பரிதாபங்கள் வந்து எனக்கு அவரேஜ் தான். இல்லை, எனக்கு பரிதாபங்கள் வைப் தான் அடிக்கும் நம்ம 2 பேர் மேலேயும். நான் கொஞ்சம் கோபி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்க கொஞ்சம் சுதாகர் மாதிரி. நம்ம நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியில போயிட்டு இருப்போம். இது எப்பல இருந்து உங்களுக்கு இந்த வைப் அடிக்குது? என்ன உடனே ஹர்ட் ஆன மாதிரி? இல்லை, எனக்கு விளங்கல. நான் அந்த அளவு கேவலமா தான் ஜோக் பண்றேன்.
இல்ல ஒண்ணு நான் முக்கியமா ஒண்ணு சொல்லிடுறேன். கிரிஞ்சுங்கிற பேர்ல நம்ம வந்து நிறைய டேலண்ட்டை வந்து வரவிடாமலே தடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? பரிதாபங்கள் உண்மையாலுமே கிரிஞ்சா இருந்திருந்தா ஒவ்வொரு வீடியோக்கும் 2-3 மில்லியன் வராது அவங்களுக்கு. என்ன பேசுறத நிப்பாட்டிட்டீங்க? இல்ல அது என்னன்னா, நான் கிரிஞ்சுன்னு சொல்ல வந்தது என்னைய பொறுத்தவரையில சில ஜோக்ஸ் வந்து அந்த ஒரு சொல்லணுங்கிறதுக்காக வைக்கணுங்கிறதுக்காக வச்சு அந்த பின்னுக்கு அந்த அது போட மாட்டாங்க. அந்த மியூசிக்க இப்ப போடுறாங்க. பா வந்ததே இல்லையே, வந்திருக்கா இப்ப அதுதானே பாப்புலரா போயிட்டு இருக்கு. தெரியல. எனிவேஸ் அந்த மாதிரி எனக்கு பெருசா ஜோக்கா இருந்ததுல. ஆனா நான் அவங்களோட வீடியோவை அடிக்கடி பார்ப்பேன். ஆனா அதுக்கு அடுத்து எம்டி ஹேண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு எம்டி ஹேண்ட் ரொம்ப பிடிக்கும்னா, எம்டி ஹேண்ட் வந்து நமக்கு என்ன தோணுதோ அதையே தான் அவர் சொல்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன தோணுதோ அதையே தான் அவர் சொல்லுவார். நான் அவர் விட்டு பாணியில் சொல்லுவார். எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா என்ன செய்வாரோ அந்த மாதிரியே தான் எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு வந்து எம்டிஎன் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ வர வர அந்த அதுதான் அவர் வந்து அந்த நார்மலாக பாய் நெக்ஸ்ட் டோர், இப்போ பொடியமார் ஒரு சின்ன பொடியன், அந்த அவங்க பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு ரொம்ப அந்த உள்ளுக்குள்ளதான் அந்த அழகா அவர் பாணியில வெளியே சொல்லுவார். அது வந்து நல்லா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட இப்ப கடைசியா ஒரே ஒரு சேனல்ல பேசிடுவோம். வேணும்னா நீங்க கொண்டு வரலாம். என்ன பிலிப் அதுதான் என்னோட்டு நம்பர் 1 பிலிப். ஏன்னா அந்த ஜோக்கெல்லாம் எனக்கு சரியான மாதிரி சிரிப்பு. இல்ல நான் ஒண்ணு சொல்லவா? பிலிப் 2 சொல்லுங்க. பிலிப் வந்து நல்லா இருக்கும். ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க சொல்ற நிறைய ஜோக் எனக்கு விளங்காது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தைகள்லாம் தெரியாது. அவங்க ஏன்னா நான் வந்து பிலிப் கெட்ட வார்த்தை பண்றது ரொம்பவே கெட்ட வார்த்தை எல்லாம் குறைச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவோ அப்பயுமே நல்லா தான் இருக்கு. அவங்களோட ஜோக்கா தான் இருக்கு. அவங்களோட அந்த ரீசன்ட் வீடியோ பாத்தீங்களா, லிரிக்ஸ பத்தி பேசியிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு? 2 பேருக்கும் எவ்வளவு சினிமா நாலேஜ் இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். இன்னொன்னு பிலிப் வந்து படங்களை ரோஸ் பண்ற நேரம் எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையா இருக்கும். ஆமா, படத்தை ரோஸ் பண்ற நேரம் அதை கேட்க சிரிப்பா இருக்கு. ஐயோ, அந்த படத்துல நடிச்சவங்க டிரெக்டர்ஸ் பார்த்தா கவலைப்படுவாங்களேன்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா அவங்க ஏன் அதை அவ்வளோ கோவத்தில் அதை ரோஸ் பண்ணுறாங்கங்கிறது காரணம் என்னன்னா, அவங்களும் சினிமா வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்க ஒரு கலைஞர்கள். அப்படியோ? எல்லாருமே இப்ப யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாருமே சினிமா வாய்ப்புக்காக தானே. ஏன் அப்படி? அவங்க அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் மட்டும் செஞ்சுட்டு இருக்கேலாதா? அதோட இல்லையா, அது ஒரு ஆசையா செஞ்சுட்டு அதோட திருப்தி. ஏன் எல்லாமே சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க? அதுக்கு வாரேன் இருங்க. இப்ப பிலிப்பெல்லாம் இப்ப எனக்கு கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீ இவ்வளவு அசிங்கமா பயன்படுத்தி இருக்கியேங்கிற கோபத்துல அப்படி சொன்னாங்களா அவங்க? ஆனா அவங்க ஏன் இப்ப அடுத்து வார இந்த சினிமாக்காக, சரியா, இப்போ சினிமா வாய்ப்பு தேடித்தான் இந்த குருபாயா இருக்கட்டும், பிலிப்பா இருக்கட்டும் உட்காந்து சினிமா பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க. ஓகே. ஏன்னா இப்போ வந்து முன்னாடி தான் ப்ரீவியஸான எபிசோட்ல எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். முன்னாடியெல்லாம் எப்படி வந்தாங்கன்னா, ஒரு நாடக சபாலேருந்து வருவாங்க நடிக்கிறதுக்கு, சினிமாவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பு தேடி 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 அலைஞ்சு 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 போய் ஏவிஎம் வாசல்ல நின்று வாய்ப்பு தேடி அலைஞ்சு வந்தாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ல எல்லாம் வந்தாங்க. ஆமா, ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு பெரிய புரட்சி ஒன்று வந்துச்சு தான். நாளைய இயக்குனர் அந்த மாதிரி. ஆமா, இப்போ யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இது மூலமா தான் சினிமாக்கு அல்காரிதம்ல உள்ள வாரவங்க எல்லாம் சினிமாக்கு போகலாது. இன்ஸ்டாகிராம்ல வாரவங்க எல்லாம் இல்ல, ஏன்னா ஒரு கட்ட பாவாடை, அது வந்து கைலேஞ்சியை விட கட்டையா இருக்கும், போட்டுக்கிட்டு பவளமல்லி வருகுது, பவளமல்லி போகுது அதெல்லாம் பாட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து நீங்க முட்டை சாப்பிடாதீங்க, நீங்க சோடா குடிக்காதீங்க, நீங்க வந்து அதை எல்லாம் கேன்சர் வந்துடும். அது ரெண்டும் தான் என்னோட அல்காரிதமே. ஒண்ணு நீ செத்துருவேன்னு, இன்னொன்னு நீ சாக விடாம உன்னை பாத்துக்கிறதுக்கு மூச்சை பிடிச்சுக்கந்தா நான் வரேன். அதுதான் இப்ப எல்லாருமே இப்ப நீங்க ஒரு சினிமா சான்ஸுக்கு நீங்க ஒண்ணு மாவாட்டுறது, இன்னொன்னு கையாட்டுறது. ஐயோ ஐயோ, அதான் இப்ப எல்லாம் சினிமா வாய்ப்பு தேடி போனாலே எங்க உங்க போர்ட்போலியோன்னு அவங்க கேக்குறதே ரீல்ஸையும் யூடியூபையும் தானே. அப்படி இப்ப நீங்க யூத்துங்கிற படம் பாத்தீங்களா? மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து மேகத்தில் அடித்து மேகத்தில் அடி. அப்ப நீங்க இப்ப பாடுற பாட்டு வந்து யூத்தேல ஆள் தோட்ட பூபதி நானடா, இந்த அமர போட்ட பூபதியும் நான். தென்னூட்டு படம் யூத்
கென் கருணாஸ். காலக்கி நீதான் ஏன் முட்டை காலக்கி. ஆமா, அந்த பாட்டுள்ள கென் கருணாஸா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த லிக்கா அந்த படம் இருக்குல்ல, எல்லாத்துலயுமே வந்தவங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுல உள்ள அது சுத்தி இருக்க எல்லாருமே அதுல வந்த கேரக்டர்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் பாப்புலர் ஆனவங்க தான். ஆமா ஆமா, அது கவனிச்சேன். ஆமா, அது சரி நீங்க சொல்றது. ஏன்னா இப்ப அதுதான் பிளாட்ஃபார்ம், உங்களோட ஸ்டெப்பிங் ஸ்டோன் வந்து சோஷியல் மீடியாவாகத்தான் இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க சிவாஜி? நம்ம சினிமாக்கு போறது இல்ல சிவாஜி. நான் போவேன். நான் வந்து அடுத்து வீடியோ பாட்காஸ்டுக்கு முதல்ல இப்ப பாருங்க, இப்ப தலை இல்ல, தளபதி இல்ல, அப்ப அடுத்து யாரு? வாட்டர்மெலன் ஸ்டார் இல்ல, கேட்டி கருப்பு. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படித்தான் சொல்லிட்டு சுத்துறாரு. அப்படி அவரு சுத்துறாரு. ஆனா நான் வந்து தகுதியானவன் தான் நடிக்கிறதுக்கு. சரி அப்படியே நினைச்சுக்கோங்க. ஓகே, ஒரு அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிருமா? அடுத்த செக்மெண்ட் சினிமாவை பத்தி போலாம். இப்ப சினிமா நம்ம பாக்குறப்ப நம்ம முந்தி இருந்தே நிறைய சினிமா பார்த்து சினிமா சிவாஜி போல வருமா இத்தனை வருஷமா தமிழ் சினிமா இருக்கிறப்ப நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஒரு பழைய படங்கள் விட்டு டயலாக் எல்லாம் போட்டு இந்த டயலாக்லாம் இப்ப பேசலுமா, அந்த டப் ஸ்மாஷ் செய்வாங்களே டிக்டாக், இல்ல அத இல்ல சொல்லல, படத்துல ஒரு நடிகன் ஒரு மாசா பேசுற டயலாக் இப்ப ரொம்ப அவுடேட்டடா ஆயிருச்சு அப்படி. அந்த மாதிரி எனக்கு நிறைய ஃபீல் ஆகும். நிறைய நான் இப்ப பழைய படங்கள் போய் பாக்குறப்பெல்லாம் என்னடா இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க, இப்ப பேசுனா அது செட்டே ஆகாதுன்னு இருக்கும். அந்த மாதிரி கிரிஞ்சுன்னு வச்சுக்கலாமா? அது கிரிஞ்சுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கிரிஞ்சான வசனங்கள் நான் போய் நிறைய தேடினேன். ஆனா போய் பார்த்தா சில பேருக்கு இது கிரிஞ்சா இருக்கும், சில பேருக்கு இது கிரிஞ்சா இருக்காதுன்னு. தளபதி எல்லாம் சொல்லி வேலை அவர் வந்து ஃபுல்லாவே நிறைய கிரிஞ்சா தான் பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப இந்த மாஸ் டயலாக்ஸ்ன்னு பார்த்தா அந்த சரத்குமார்ல ஏதோ ஒரு படத்துல பேசியிருப்பாரு, நீ ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது, நான் ரிவர்ல குடிக்கிறவன் பவரை பாக்குறியா அப்படின்னு அவர் அடிக்கிறதா இருக்கட்டும். இந்த சிங்கம் படத்துல ஐயோ சூர்யா பேசுற டயலாக் எல்லாம் கேட்டா தலை சுத்திரும். அந்த 1.5 டன் வெயிட் பாக்குறியா, காட்டுல பாத்திருப்ப, ரோட்ல பாத்திருப்ப, நடந்து பாத்திருப்ப, ஓடி பாத்திருப்ப, நின்று பாத்திருக்கிறியா, எலும்பி அடிச்சு பாக்குறியா அடிச்சா தெரிக்கும்டா 1.5 டன் வெயிட். அந்த மாதிரி ரொம்ப அன்ரிலேட்டடா தான் அவங்க வந்து பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. சரியா? ஆனால் அது சில பேருக்கு இப்ப போய் நான் சிங்கத்தூட்டு டயலாக போட்டு அது கிரிஞ்சுன்னு சொன்னேன்னா அது வந்து நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகும். ஏன்னா எல்லாத்துக்கும் அது எல்லாம் ஃபேமஸ் டயலாக் தான். அது நமக்கு கிரிஞ்சா இருக்கு, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கிரிஞ்சா இல்லைங்கிறனால நான் அந்த மாஸ் டயலாக பத்தி எடுக்கிறதே விட்டுருவோம். அதை பத்தி நம்ம அவுட்டேட்டட்ங்கிறத அதை நம்ம எடுத்துக்க வேணாம்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் இந்த நடிகர்கள் வந்து பேசின டயலாக் ரொம்பவே அவுட்டேட்டடா நான் ஃபீல் பண்ணேன். சரி, என்ன அது? பெண்களை பத்தி பேசுறப்ப மட்டும்தான். பெண்களை பத்தி? ஆமா, ஏன்னா அவங்க பெண்களை பத்தி ஒரு சொசைட்டியாவே நம்ம இப்ப வேற லெவலுக்கு வளர்ந்துருக்கோங்கிறது இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நான் ஃபீல் ஆனேன். ஏன்னா இதெல்லாம் சினிமால அந்த நேரம் வந்தோன்னா நீங்களே விசில் அடிச்சு கைதட்டி இருப்பீங்க. அது இப்ப பாக்குறப்ப உங்களுக்கே கொஞ்சம் அப்படி பேசியிருக்க வேணாமோன்னு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு மாறி இருக்கு சொசைட்டி. அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். அவுட்டேட்டருங்கிறத தாண்டி இதை ஒரு நெகட்டிவ் இல்லாம இந்த செக்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா பேசலாம்னு யோசிக்கிறேன். ஓகேயா? அப்ப நான் வேணா பொம்மிஸ் நைட்டிகள் போட்டு வந்துருவா. நான் ஒரு முழுசு பெண்ணா உணர்வேன். தேவயானி சொல்ற மாதிரி அப்பதான் நான் பெண்ணா உணர்வேன். அப்ப நீங்க என்னடா நைட்டில இருந்து ஏதோ எட்டி பாக்க, இது பொம்மன் நைட்டி, அந்த மாதிரி சில டயலாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஆண் மகனா உங்களுக்கு இத கேக்குறப்ப இப்ப என்ன ஃபீல் ஆகுதுங்கறத நீங்க ஜெனியூனா சொல்லலாம். சரியா? முதலாவது டயலாக். ஓகேயா? ரெடியா? கொஞ்சம் இருங்க. ஒரு ஷாஜஹான் தான் இறந்து போன தான் பொண்டாட்டி நினைவா தாஜ்மஹாலை கட்டினானே தவிர உலகத்துல எந்த பொண்ணாவது தான் புருஷனுக்காக ஒரு குடிசையாவது கட்டியிருக்கான்னு சொல்ல முடியுமா? காதல் தோல்வினா ஆம்பளை தற்கொலை பண்ணிக்குவான். ஆனா நீங்க அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற எவனையா கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று போனா போதுன்னு அதுக்கு காதலன் பேர் வைப்பீங்க. அதை தவிர வேற என்ன செய்வீங்க? உங்களுக்குலாம் அம்மான்ற ஸ்தானம் மட்டும் இல்லைன்னா வேஸ்டியா? விசிலே வரல.
விசிலே வரல இல்ல பாத்தீங்களா? விசில் வருது அதெல்லாம் வரல. இல்ல அதுதான் அவர் வந்து ஒரு பெண்ணை பார்த்து அந்த சீன்ல என்ன நடக்கும்னா, அவங்க லவ்வே பண்ணியிருக்க மாட்டாங்களோ என்னமோ, எனக்கு உண்மையா விஜய் படமே ஞாபகம் இல்லை. அந்த சீன்ல வந்து அவங்க கல்யாண பத்திரிக்கை கொடுத்து வாரியான்னு கேட்பாங்க. வரமாட்டேன். கல்யாணம் நடக்கிறதுமோ இல்லையா? அப்படி இல்ல, அப்படி வரியால கல்யாணத்துக்கு வரியா? அதுதான கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு வாரியா? எனக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. கல்யாணத்துக்கு வாரீங்களான்னு கேட்டாங்க. அப்ப அவர் வந்து சொல்றாரு என்னன்னா, நீ வந்து காதலை மறந்துட்டு நீ வந்து கூதலை யோசிக்கிற. கூதல்னு இல்ல, இன்னொரு என்னது அது உண்மையா அவங்க லவ் பண்ணாங்களானே தெரியல அந்த சீன்ல. அவர் தானே அதுல சக்கரை நிலவேன்னு பாடிட்டு போவாரு. அவங்க லவ்வே பண்ண மாட்டாங்கல்ல. அதாவது இவர் லவ் பண்ணி விரட்டுவாராம். அவங்க வந்து கல்யாணம் பண்ண போற நேரம் அவங்கள வந்து உனக்கெல்லாம் அம்மாங்கிற ஸ்தானம்லாம் இல்லாட்டி நீ எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு ஏசுவாராம். இல்ல அவர் சொல்றதுல ஒண்ணு இருக்கு தானே. ஷாஜகான் தானே மும்தாஜுக்கு தாஜ்மஹால். அது ஏன்னு சொல்லவா, அது மும்தாஜ் ஷாஜகானுக்கு என்ன கட்டுனாங்க? ஏன்னா பொம்பளைங்களுக்கான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்னைக்குமே இருந்தது இல்ல. அவங்களுக்கு ஒரு லேண்ட் ஓனர்ஷிப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஏதாவது ஒன்று கட்டுறதுக்கோ ஒரு வாய்ப்பு இந்த சொசைட்டி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கவே இல்லை. அம்மட்ட சரி அடிச்சிங்க ஸ்டாம்ப். அப்ப ஓகே ஒத்துக்கிறேன். அப்ப அதனால இப்ப இனி நீங்க கட்டுங்க தாஜ்மஹால். இன்னைக்கு வரைக்குமே ஆண்கள் தான் முக்காவாசி பேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஓன் பண்றாங்க. இலங்கையிலேயே சொல்றேன் ஒருத்தவங்க இறந்து போறப்ப அவங்களோட ஹெரிடிட்டரியா கொடுப்பாங்கல்ல சொத்து, அடுத்த தலைமுறைக்கு பிரிஞ்சு போறது வந்து ஆண் மகன்கள் ஆண் பிள்ளைகளுக்கு தான் இது கூட. சில நேரம் பெண்கள் கல்யாணம் கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொத்து போறதே கிடையாது. நம்ம அப்பா இறந்து போன நேரம் அதுதான் 2 பாட்டாவும் புளிச்சக்கீரை சட்டி ஒன்று வச்சுட்டு போனாரு. இது என் சொத்து இல்ல. அதுதான் இந்த டயலாக் ரொம்ப அவுடேட்டட் தான். இதெல்லாம் இப்ப விஜய் வந்து நான் வந்து அரசியலுக்கு போனோன்னு அவர் வேற மாதிரி பேசுறாரு. கான்ஃபிடென்ட்டா இருங்க ப்ரோ. இல்ல அவர் தான் பெண்களுக்காகத்தான் எல்லாம் செய்ய போறேங்கிறாரு. ஆனா அவர் போய் உனக்கெல்லாம் அம்மாங்கிற ஸ்தானம் இல்லாட்டி சி வேஸ்ட்டுங்கிறாரு. விளங்கல. கொஞ்சம் அவுடேட்டடான டயலாக் தான். ஏன்னா இப்ப அப்ப இருந்து நம்ம சொசைட்டி ரொம்ப முன்னேறிடுச்சு. நான் அது ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன். இப்ப அதத்தான் சொல்றேன். இது நம்ம அந்த நேரம் பார்த்தப்ப ஃபீல் ஆயிருக்காது. அடுத்த டயலாக் என்ன சேலையங்கானு உள்பாவாடையங்கானு வெறும் ஜெட்டியோட நிக்கிற. இது ஷார்ட்ஸ். ஏய் உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜட்டி. ஆமா என்ன மேல மாராப்பியங்கானு ஜாக்கெட்டியங்கானு வெறும் பிராவோட நிக்கிற. இது ஸ்லீவ்லெஸ். ஏய் உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ், எங்களுக்கு அது பிரா. அக்குல காத்து வாங்குறது, தொப்புல தோடு போடுறது, தொடையில ஆர்ட் வரைகிறது. ஆர்ட் டாட்டூ. இதென்ன கண்காட்சியா இல்ல பொருட்காட்சியா? ஆமாடா நான் பொருட்காட்சி தான். உனக்கு என்னங்கறேன் இப்ப. நானும் அதான் சொல்றேன். உனக்கு என்னங்கறேன். யார் என்கிட்ட கேக்குறீங்களா? இல்ல உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல இப்ப அதாவது அந்த படத்துல அசினை வந்து ஒருத்தன் தப்பா தொற்றுவான். அவங்க புடவை கடையில புடவை எடுத்துக்கிட்டு இருந்தவங்கள தொடையில அசிங்கமா தடவி அவங்கள மொலெஸ் பண்ணவனை இவர் வந்து அடிச்சு கசாப்பு கடைக்கு போடான்னு விரட்டிடுவாரு. சதாத்தானே உனக்கு வேணும் போய் கசாப்பு கடையில முங்கி எழுன்னு அசினுக்கு மட்டும் இவ்வளவு நேரம் அவர் பேசுறாரு. எனக்கு என்ன விளங்கலைன்னா எல்லாம் அவருக்கு விளங்கிருச்சு அசினுட்டு. உங்களுக்கு என்ன விளங்கல? இல்ல என்ன அதான் அவங்களுக்கு பிடிச்ச உடுப்பு போட்டு போறப்ப நீ அந்த அவனைத்தான் நீ உண்மையா அடிச்சு வரக்க. ஆமா 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 ஆமா. உடுப்புங்கிற போடுறதுனால தான் ப்ரொவோக் ஆகுறாங்கிறத தாண்டி இப்போ சொசைட்டியா நம்ம எவ்வளவு மாறிட்டோம். இப்ப வந்து ரேப் பண்றவங்க தான் தப்பு, உடுப்பு போட்ட பொம்பளை மேல தப்பு இல்லைங்கிற அதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற கேன கூட்டம் இருக்கு. அந்த கேன கூட்டத்தை எப்படியுமே திருத்த இயலாது. அடுத்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேல வர ஈர்ப்பு அது இயற்கை தான். ஆனா அதுக்கான விதி எல்லை வரம்பு வரமுறைன்னு இருக்கு. அதை தாண்டி சீலை கட்டி இருந்தாலும் ஆமா அது இல்லாம பர்கா அபாயா போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு காமத்தனமா பார்த்து அத அந்த அவங்கள மொலேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் எந்த உடுப்பு போட்டிருந்தாலும் மொலேஸ் பண்றான். அதனால இது கட்டையா போட்டனால தான் இவன் தடவுனா, நீ நெட்டையா போட்டிருந்தா தடவி இருக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா பொய் கதை. அது சும்மா சொல்ற கதைகள். அது இது ஒத்துக்கிறேன். இது வந்து நல்லாவே அவுடேட்டடான ஒரு டயலாகா இல்ல. எனக்கு வந்து
ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து நான் விஜய் ஃபேன் இல்லை, எனக்கு விஜய் பிடிக்காதுன்னு. அதுக்கு காரணமான முக்கியமான டயலாகே இதுதான். அப்படி இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கத்தான் எனக்கு வந்து விஜயை பிடிக்காமல போயிடுச்சுன்னா அவங்க இப்போ உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு விளங்குது இப்ப. ஏன்னா அவர் பாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டு வரைஞ்சிருக்கிறீங்களா நீங்க? இல்ல நான் அப்படி பண்ண. அப்ப அவரெல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க செய்யல தானே. அப்ப நீங்க வந்து விஜய் மாதிரி ஒரு பொம்பளை தான். விஜி விஜி. அடுத்த டயலாக். 1000 தான் இருந்தாலும் அவன் ஆம்பளை, போலீஸாவே இருந்தாலும் நீங்க பொம்பளை. அண்ணே சப்பிட்டீங்களே அண்ணே, நான் இவ்வளவுதானே உங்களுக்கு செம்படிக்கிறது, நீங்க என்னை சப்பு சப்புன்னு சப்புறீங்க. இவன் என்னை அசிங்கமா பாக்குறான். அதாவது இல்ல இந்த அப்புறம் என்னது சிங்கப்பெண்ணே கிரிஞ்சி பெண்ணே அந்த மாதிரி பார்த்து இப்ப அவர் அதான் அவருட்டு பிராண்ட் மாத்துறதுக்காக எடுத்த படம் தான் உண்மையா பிகில். அது வந்து நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குது. அவர் பெண்ணியத்தை பத்தி பேசினாருன்னு, அவரை பெண்ணியத்தை போட்டு அவர் அட்டாக் பண்ணதுக்கான ரீபிராண்டிங் தான் படம் பிகில். அதுலயே அவர் தப்பா தான் பண்ணாரு. அதுல அவர் பெண்ணியமும் பேசல, ஒன்னத்தையும் புடுங்கல. பட் யா இப்படி எல்லாம் உங்க அண்ணா பேசி இருக்காரு. இத எனக்கு ஒண்ணுமே இதுல டிஃபெண்ட் பண்ணவே இல்ல. அடுத்து வரப்போற 2 டயலாகுக்குமே நீங்க வந்து கொஞ்சம் கோவப்படுவீங்கன்னு நான். ஆனா அடுத்த 2 விஜயா இருந்தா தூக்கி விஜய் இல்ல அதுதான் பயமே எனக்கு. ப்ளே பண்ணுங்க. நம்ம தலைவரா இருந்துச்சு. அழகை விட அடக்கம் தான் முக்கியம், அறிவை விட அமைதி தான் முக்கியம். அது சரியா தானே சொன்னாரு. அதாவது அழகை விட அடக்கம் தான் முக்கியம், அறிவை விட அமைதி தான் முக்கியம். அதாவது இது வந்து அந்த மன்னன் ஒரு படம் இருக்கு, எனக்கு தலைவர்ட்டு படம் நிறைய பிடிக்கும். முக்கியமா மன்னன் எனக்கு சரியான மாதிரி பிடிக்கும். கண் கொண்டு காட்டாது எனக்கு அந்த படம். ஏன்னா தலைவர் வந்து 6லிருந்து 60 வரைங்கிற ஒரு படத்துல வாழ்க்கைய பத்தின ஒரு தத்துவத்தையே ஒரு 2-3 டயலாக்ல சொல்லியிருப்பாரு. அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ மெச்சுவர்டா. அவர் அந்த நேரம் 6லிருந்து 60 வரைங்கிறது எப்ப வந்த படம்? 6லிருந்து 6 வரையா? சாரி 60 வரை. அந்த படத்துல எல்லாம் அவ்வளோ ஒரு முன்னோக்கி பேசின மனுஷனுக்கு மன்னனுங்கிற ஒரு படம் வந்து உண்மையான ஒரு வீழ்ச்சின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தில் அவர் வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜர், அவங்க வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்திருப்பாங்க, காலேஜ் ஃபஸ்ட்டாக வந்திருப்பாங்க. அவங்க அப்புறம் ஜென்ரல் மேனேஜர் ஆகி அவருக்கு பாஸ்ஸாக இருக்கிறவங்க வந்து இவரை காதலிச்சுட்டாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக இவர் கல்யாணத்தை பண்ணி அவர் அடக்குவாராம் அவங்கள. ஆமா, தாலிங்கிறதும் ஒரு அடக்கி செய்யறது அது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை தான். ஆமா, அது அந்த அதாவது அழகை விட அடக்கம் முக்கியங்கிறது சரி ஒத்துக்கிறேனா. அறிவை விட அமைதி முக்கியம் அவர் சொன்னது வந்து அறிவு அமைதி ரெண்டுமே ஈக்குவலி முக்கியம். அது பெண்ணுக்கு இல்ல ஆணுக்கு எல்லாத்துக்குமே முக்கியம். அதுதான் நீங்க சொல்றது. ஏன்னா பதறாத காரியம் செத்தராது. இப்ப அதே படத்துல அவர் பேசின இன்னொரு டயலாக காட்டுறேன். ஆம்பளைங்கன்னா சும்மா நெஞ்ச நிமித்திக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு கம்பீரமா நடக்கணும், ஆம்பளைங்கன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டு அடக்கமா இருக்கணும். டாக்ஸி. அதாவது ஆண்கள்னா மிசோஜனிஸ்டிக் தலைவா, நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடக்கணும், கையில கையை ஆட்டிக்கிட்டு. இல்ல அதெல்லாம் கேக்குறப்ப எனக்கும் கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. கடும் மிசோஜனிஸ்டிக் இல்ல. ஏன்னா நான் இந்த விஷயம் இந்த செக்மெண்ட்டுக்காக நான் ரீசர்ச் பண்ற நேரம் தலைவர் இப்படி பண்ணிருக்காருன்னு யோசிக்கிறப்ப ரொம்பவே கவலை. ஆனா 6லிருந்து 60 வரையில நான் அவர் பேசின பிலாசபிய ரசிச்சவங்க. ஆனா அப்படி சொன்னீங்கன்னா தனுஷூட்டு மகன் இல்ல விளங்குது. இப்ப அவனை வந்து பேர் சொல்லாம சொல்லணும்னா தனுஷூட்டு மகன் சரியா? தனுஷூட்டு மகன் வந்து டூட் படத்துல என்னடி விட்டு படத்துல வர மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன்னு கேட்பாருல, அப்ப அது மட்டும் என்னதான்? அது அப்படித்தான். சரி, அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி. ஏன்னா உங்களோட மாதிரி மொட்டானாக்கள் உடனே அந்த தெரியும் தான், அந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி கொஞ்சம் போலீஸ் அடிச்சுக்கிட்டு லைட் அடிச்சுக்கிட்டு அப்படின்னா உடனே நொட்டிடுவாங்க. இல்ல அவுட்டேட்டடுங்கறனால பழைய சீன்ஸ்கள் தான் நான் கொண்டு வந்தேன். இப்ப உள்ள படங்கள்லயுமே அது நடக்குது. பிஆர் மாதிரி ஆக்கள் வந்து இப்போ நம்ம ரஜினிட்டு இந்த ஒரு படத்தை தாண்டி நமக்கு வேற எக்ஸாம்பிளே தேட முடியாது. ஏன்னா அவர் இந்த படத்துல அவர் சரி ஓகே, எல்லா ஒரு நடிகனுமே ஒரு படத்தை விரும்பி செய்யறாங்க, அது சரி ஓகே, அந்த நேரத்துல சரியா இருந்துச்சு, இப்ப சரியா இல்லைன்னா அதுல இருந்து தாண்டி வந்துடுறாங்க. பிஆர் மாதிரி ஆக்கள்லாம் 2025 அந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சு டயலாக பேசுறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. அந்த புள்ள ஆசையா ரிங்க குடுக்கறப்ப பிட்டு படத்துல வர மாதிரி நின்னுட்டு அதுக்கப்புறம் அவர் லவ் பண்றாரு. செருப்பால் அடி போர்ஸ்ஃபுல்லா அவன் வந்து கிஸ்ஸே பண்ணுவான், மொலஸ்ட் பண்ணுவான் அவளை. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு என்னது ஒரு மிசோஜனிஸ்டிக் எப்படி தமிழ்ல சொல்றது?
ஒரு ஆணிய பெண் அடக்குமுறையான ஒரு வார்த்தை. ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். இப்ப தமிழ் படங்கள் எவ்வளவோ மாறிடுச்சு, நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கோங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் வந்து கிறிஸ்பாக முடிக்கணும் இதை கேட்கலான்னு. அதனால இன்னைக்கு இப்போ இதோட முடிக்க போகிறோம். இதுக்கு அடுத்த எபிசோட் வந்து நான் டெலிபரேட்லி 40 நிமிஷத்துக்கு பேசி முடிக்க போகிறோம். சரியா? அதை கேட்டுட்டு ஆடியன்ஸ் சொல்லட்டும் நல்லா இருக்கா, கேட்குற நேயர்கள் நமக்கு சொல்லட்டும். சரியா? அது நல்லா இருந்தா அதே மாதிரி தொடரும். என்னைய பொறுத்த வரையில ஒரு ஹவரில் தான் நம்ம ஒரு 2 செக்மெண்ட்டை கொண்டு வந்து அதுக்கடையில் ஏதாவது ஜோக்கோ இது கிரிஞ்சா நான் பேசுவேன், மொக்க போடுவேன், அதுகளை கேட்டு அது ஒரு பயணமா நமக்கு இருக்கும். சரியா? அப்ப அதனால இனி நேயர்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, அடுத்த எபிசோட் நம்ம கட்டாயம் இதை விட குறுகின எபிசோடா செய்வோம். ஒரு 40 நிமிஷத்துக்கு கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அது பிடிச்சிருந்தா நமக்கு வேலைக்கு லேசுதான். ஆமா, நேர்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம செய்ய போறோம். அதனால நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ராசா இன் ரோசா பாட்காஸ்ட். எங்களை இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் மின்னஞ்சலில் தொடரலாம். RASASINNA ரோசா என்று டைப் செய்து எங்களிடம் நேரடியாக இணையலாம். மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஷைராந்தி மற்றும் கிஷாதன். Bye.